காலை இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து 4 வாரங்களுக்கு இடைக்கால தடையானது திரைப்படம் வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் நீதிமன்றம் குறிப்பிட்ட அந்த டெபாசிட் அமௌண்டை 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். இருதரப்பும் பேச வேண்டும், பேசி இதற்கான தீர்வை காண வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணையானது நடைபெற்றது. அந்த விசாரணை முடிவில் தான் தற்போது திரைப்படம் வெளியிடுவதற்கு தடை இல்லை என்ற அந்த உத்தரவை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிற்பகல் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் நீதிமன்றத்தில் முறையீடானது வைக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த முறையீட்டின் போது தயாரிப்பாளர் ஷிபு நேரில் ஆஜராயிருந்தார். அதே போல இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த செட்டில்மெண்ட் முடிவிற்கு வந்துள்ளதாக நீதிமன்றத்தில் இருதரப்பும் தெரிவித்திருந்தார்கள். அதே போல 3 நாட்களுக்கு அந்த சேட்டலைட் உரிமை ஆவணங்கள் 3 நாட்களுக்குள் வழங்கப்படும் எனவும் 2.5 கோடி ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட இருக்கின்றதாகவும் இந்த தகவலையும் நீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல இது தொடர்பாக சமரச ஒப்பந்தம் தொடர்பாகவும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றதாகவும் அதிகாரப்பூர்வ அந்த ஒப்பந்தத்தை மாலை 5 மணிக்குள் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு நீதிபதி மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இருதரப்பும் எழுத்துப்பூர்வ பிரமாணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி படம் வெளியிடுவதற்கு தடை இல்லை என்று படம் வெளியிட தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப வெளியிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கே படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இன்று காலை 4 மணி ஷோக்கு கூட முன்னாடியே ரிசர்வ் செஞ்சவங்க படம் பார்க்க முடியல அப்படிங்கிற கவலை எல்லாம் தெரிவிச்சிருந்ததையும் நம்ம ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சது. அப்ப இன்று மாலையே படத்தை வெளியிடுறதுக்கான படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களா? அதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா ராஜீவ்? கண்டிப்பாக இன்று காலை நடைபெற்ற அந்த விசாரணை முடிவுல 4 வார கால அவகாசம் அது இடைக்காலமாக தடை விதிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்பு அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் தொடர்பான அந்த டெபாசிட் அமௌண்ட் ஒப்பந்தம் முழுமையாக தீர்க்கப்பட்ட பின்பு திரைப்படம் வெளியாவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில தான் பிற்பகல் மீண்டும் நீதிமன்றத்தில் இந்த முறையீடு வைக்கப்பட்டு இருதரப்பும் சமரச அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் தெரிவித்தது போலவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் தொடர்பானவும் ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இருதரப்பு அந்த அதிகாரப்பூர்வ கையெழுத்திடப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதை தொடர்ந்துதான் இந்த உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கின்றது. படத்தை வெளியிடலாம் என்ற உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இதற்கு பிறகாக திரையரங்குகளில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களில் திரைப்படம் கண்டிப்பாக வெளியாகும். இது தொடர்பாக ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் தரப்பும் அதே போல திரையரங்குகள் உரிமையாளர்கள் தரப்பாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கட்டாயம் இன்று பிற்பகலுக்கு மேலாக திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகும் என அவர்கள் தற்போது கூறி வந்த நிலையில் இந்த உத்தரவானது தற்போது இதனை உறுதி செய்திருக்கின்றது. இன்று இந்த பிற்பகலுக்கு பிறகு திரைப்படங்கள் கட்டாயம் வெளியாகும். இன்று மாலை கட்டாயம் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்.